சிந்தனைதான் அறிவை வளர்க்கும், அறிவுதான் மனித வாழ்வை உயர்த்தும். முட்டாள்கள் உள்ளவரை அயோக்கியர்கள் ஆட்சி செய்வார்கள். இதுதான் ஜனநாயகம். 100 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஒரு மூடனோடு மோதுவது மிகச் சிரமமானது. புதியவற்றிலேயே முயற்சியும் ஆராய்வதில் ஆர்வமும் இருக்க வேண்டியது அவசியமாகும். அவற்றினால்தான் இயற்கையை படிப்பதும் முற்போக்கு அடைவதும் சாத்தியமாகும். இலட்சியத்தை அடைவதற்காக கஷ்ட நஷ்டம் என்ற விலையை கொடுத்தே ஆக வேண்டும். ஆடம்பர செலவு என்பது தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்குவதாகும். வரவுக்கு மேல் செலவு செய்வது விபச்சாரத்தனம் செய்வதைப் போன்றதாகும். பெண்களை கூண்டு கிளியாக்காமல் தாராளமாக பழகவிட வேண்டும். உலகிலுள்ள மதங்கள் எல்லாம் குருட்டு நம்பிக்கை என்கின்ற பூமியின் மீதே கட்டப்பட்டுள்ளன. நம் நாடு ஏழை நாடு. கடவுளுக்கு ஏன் செல்வங்களை பாழாக்க வேண்டும்? பெண்களுக்கு குத்துச்சண்டை முதற்கொண்டு சொல்லிக் கொடுத்து ஆண்களைப் போலவே வளர்க்க வேண்டும். தேரும் திருவிழாவும் நடத்தி பொதுமக்கள் பணத்தை பாழாக்குவதே மூடத்தனம். இனிமேல்தான் நமக்கான இலக்கியம் தோன்ற வேண்டும். அறிவை, ஒழுக்கத்தை வளர்க்கும் இலக்கியம் தேவை. அதில் இந்து மதம், ஆரியம், ஆத்திகம் 3ம் இருக்கக்கூடாது. அறிவு, ஒழுக்கம், விஞ்ஞானம் இவைதான் இருக்க வேண்டும். கல்லை கடவுளாக்கும் மந்திரங்கள் ஏன் மனிதனை மற்ற மனிதனுக்கு சமத்துவமான மனிதனாக்கக்கூடாது? நம் நாட்டில் புதிதாக ஒருவரை சந்தித்தால் அவர் உத்தியோகம் பற்றி கேட்போம். ரஷ்யாவிலோ சமுதாய சேவை என்ன என்றுதான் கேட்பார்கள். நமக்கு வேண்டியதெல்லாம் கோவில் அல்ல, பள்ளிக்கூடம்தான். நமது நாட்டில் வாசகசாலையின் பெருமையை மக்கள் அறியாமல் இருப்பதற்கு 2 காரணம். ஒன்று, வாசகசாலையின் அவசியம் பற்றி கல்வி இல்லாமல் இருப்பது. மற்றொன்று, மக்களுக்கு பகுத்தறிவில்லாமல் இருப்பது. இந்த 2ம் வாசகசாலையை ஏற்படுத்த விடாமல் குழவிக்கல்லை நட்டுக்கோயில் கட்டுகிற வேலையில் திருப்பிவிட்டது. மூட்டை தூக்கும் பொழுது பாரத்தினாலே நான் கஷ்டப்பட்டிருப்பேனே தவிர வெட்கத்தினால் ஒருபோதும் கஷ்டப்பட்டதில்லை. ஒழுக்கம் என்பது தனக்கும் அந்நியனுக்கும் துன்பம் தராமல் நடப்பதும் நடந்தபடி சொல்வதும் ஆகும். கடமை என்பதும் தர்மம் என்பதும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடமிருந்து தனக்காக எதை எதை எதிர்பார்க்கின்றானோ அதனைத்தான் மற்றொரு மனிதனுக்கு வலியச் செய்வது. இல்வாழ்க்கை என்பது ஓர் ஆண் ஒரு பெண் இருவரும் சமநிலையில் இருந்து சமமாக அனுபவிப்பதாகும். சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்காதவன் மிருகம், சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை. நம் பெண்களை மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றவும் புகழ் பெறும் பெண்மணியாக்கவும் வேண்டும். அவர்கள் புது உலகம் சித்தரிக்க வேண்டும். ஒரு தகப்பன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு எப்படி சம அந்தஸ்தும் சம உரிமையும் உண்டோ அப்படியே ஒரு தேசத்தில் பிறந்தவர்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும். அப்போதுதான் மக்கள் சுகமாக வாழ முடியும். மற்றவர்களின் ஆதிக்கத்திலோ ஒவ்வொரு காரியத்துக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்தோ அல்லது தனக்கு மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையிலோ இல்லாமல் சுதந்திரத்தோடும் சுய அறிவோடும் வாழ தகுதியுடையவர்களாக மாற்றுவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். புத்திசாலிகள் சண்டையிட்டுக் கொள்வது எப்போதுமே இயற்கைதான். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. பக்தி என்பதற்கு முட்டாள்தனம், பேராசை, தன்னலம் என்பவை தவிர வேறு சொற்கள் தமிழில் இல்லவே இல்லை. அறிவுள்ளவருக்கு அறிவின் செயல், அறிவில்லாதவனுக்கு ஆண்டவன் செயல். கடவுளும் மதமும் மனிதன் சிருஷ்டியே. கடவுளும் மதமும் மக்களால் தோற்றுவிக்கப்பட்டனவே அன்றி தாமாகத் தோன்றியன அல்ல. ஜாதி ஒழிப்பு என்பது நாட்டின் லைசன்ஸ் பெற்ற திருடர்களை, அயோக்கியர்களை, மடையர்களை ஒழிப்பதாகும். பெண்களுக்கு வேண்டியது புத்தக படிப்பு மட்டுமல்ல, உலக அறிவும்தான். பிரார்த்தனை என்பதற்கு வேறு பெயர் பேராசை. பேராசை என்றால் தகுதிக்கு மேல் விரும்புவது, வேலை செய்யாமல் கூலி பெறுவது என்பதே ஆகும். உலகிலுள்ள எப்படிப்பட்ட மதக்காரனும் கடவுள் நம்பிக்கைக்காரனும் நம்பிக்கைவாதி ஆவானே ஒழிய அறிவுவாதி ஆகவே மாட்டான். எதையும் முன்னோர் கூறியது என்றோ முன்னோர் செய்தது என்றோ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்கள் படித்துவிட்டால் ஆண்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். ஓய்வு, சலிப்பு ஆகியவை தற்கொலைக்குச் சமமானவை. கோவில்கள் சாமிக்காக கட்டியதல்ல, மற்றெதற்காக என்றால் ஜாதியை பிரித்து காட்டி மக்களை தாழ்த்தவும் பணம் பறித்து ஒரு கூட்டத்தார் பிழைக்க
மக்களை அறியாமையில் வைத்து அடிமைகளாகவே கட்டப்பட்டதாகும். பெண்களை வீட்டு வேலை செய்வது, கோலம் போடுவது, சாணி தட்டுவது, பாத்திரம் கழுவுவது, கும்மி அடிப்பது, கோலாட்டம் போன்ற வேலைகளுக்கு தயார் செய்யாதீர்கள். கற்பு என்ற சொல் பெண் ஓர் அடிமை, சீவனற்ற ஒரு பொருள் என்று காட்டவே ஆகும். உண்மையை பேசும்போது பழிப்புக்கு ஆளாவது பற்றி கவலை கொள்ளக்கூடாது. ஒருவன்தான் விரும்பும் நலன்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கும் உண்டாகச் செய்வதுதான் நாகரீகம். 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். பெண் ஆசிரியர்கள் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் லட்சியமே மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதுதான். பொதுத் தொண்டு செய்பவனுக்கு நேரம் காலம் கிடையாது. கணவன் மனைவி என்பது கிடையாது. ஒருவருக்கொருவர் துணைவர்கள், கூட்டாளிகள் என்பதுதான் உண்மை.